இப்போ வரக்கூடிய படங்கள்ல பாக்குற வில்லன்கள் எல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வில்லன்கள் எல்லாம் ஓரளவுக்கு தரமா தான் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே சாமி படங்கள்ல பேய் படங்கள்ல நடிச்ச வில்லன்கள் எல்லாம் தனக்குன்னு ஒரு முத்திரையே பதிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி முத்திரையை பதிச்ச அந்த 4 வில்லன்கள் யார் யார் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். டபுள்ஸ்ல 4வது இடத்துல அருந்ததி திரைப்படம் இருக்குங்க. இந்த படத்துல வரக்கூடிய பசுபதி அப்படின்ற கதாபாத்திரம் எந்த அளவுக்கு மிரட்டலான கதாபாத்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த பசுபதி கதாபாத்திரத்துக்கு தமிழ்ல உயிர் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் டப்பிங் வாய்ஸ் யார் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வேட்டைக்காரன் திரைப்படத்துல செல்லா கதாபாத்திரத்துல நடிச்ச நம்ம ரவிசங்கர் தாங்க. டபுள்ஸ்ல 3வது இடத்துல அம்மன் படத்துல வில்லனா நடிச்ச ராமி ரெட்டி இருக்காருங்க. அவர் அந்த படத்துல போட்ட ஜண்டோ அப்படின்ற பவர்ஃபுல் மந்திரம் இன்றளவுமே மீம்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வெப்பனா இருக்குங்க. டபுள்ஸ்ல 2வது பிளேஸ்ல பொட்டம்மன் படத்துல பிருத்விபதி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சவரை யாராலும் மறக்க முடியாதுங்க. அவருக்கு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போயிட்டாருங்க. ஆனா இந்த கதாபாத்திரத்தை பண்ணது மலையாள நடிகர் சுரேஷ் கிருஷ்ணா தாங்க. இவர் நம்பர் 1 செலக்ஷனுக்கு கரெக்டான ஆளா அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. சாய்பாபா வச்சு மையமா எடுக்கப்பட்ட நெப்போலியன் நடிச்ச பாயா அப்படின்ற திரைப்படத்துல மாந்திரிக காளிங்கராயனாக நடிச்ச இந்த கிழவன் தாங்க